உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா? உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரக்கூடாதா? அதுக்கு என்ன பண்ணணும்? ஏன் வருது? அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் டாக்டர் ராகவைவஸ்ரீ, சித்தா ஃபிசிஷியன், ஸ்வாசி நேச்சுரோ கேர் ஹாஸ்பிட்டல், சென்னை. ஃபேட்டி லிவர் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்னா, நார்மலாக நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற குளுக்கோஸ்லேருந்து, ஃபேட்லேருந்து, ப்ரோட்டீன்லேருந்து எல்லாமே கடைசியில் என்னவா மாறுது? எனர்ஜியாக மாறுது. அதுக்கு நடுவில் மெட்டபாலிசம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அப்படி நடக்கிறப்போ ப்ரோட்டீன் மெட்டபாலிசம் நடக்கும்போது எனர்ஜி ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கல்லீரலில் தான் போய் சேரும். ஸோ அது நாள்பட என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொழுப்பு கல்லீரல், அதாவது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற கண்டிஷனில் கொண்டு போய் விடும். ஸோ அதுதான் ஃபேட்டி லிவர். ஸோ இது ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, நான் குடிக்கிறதுனால மட்டும்தான் வருமா, இல்லை என் ஃபுட் ஹேபிட்ஸ்னாலையும் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டுமே ரீசன் தான். இப்போ நீங்கள் நார்மலாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறவங்களா இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. இப்போது சப்போஸ் நான் ஆல்கஹால் எல்லாம் எடுக்கவே மாட்டேன், நான் ஒரு ஃபீமேல், இல்லை நான் ஆல்கஹால் எடுக்கிறேன், நான் ஒரு மேல், அப்படி இருந்தாலும் கூட நீங்கள் எல்லாருமே இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு யூ ஆர் ப்ரோன் டு ஃபேட்டி லிவர். ஸோ இந்த ஃபேட்டி லிவர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட் ரிப் இருக்குது இல்லைங்களா, ரைட் ரிப்புக்கு கீழே உங்களுக்கு லைட்டாக பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரைட் ரிப்புக்கு கீழே பெயின் எடுக்க ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களோட பெல்லி ஃபேட் மட்டுமே நாள்பட அதிகமாகிக்கிட்டே வரும். அப்படி இல்லையா, உங்களோட தோலில் டார்க் பேச்சஸ் வர ஆரம்பிக்கும். அதுவும் இல்லையா, கண்ணில் மஞ்சள் ஆகுது, கையோட உள்ளங்கையில் மஞ்சள் ஆகிறது, கால் உள்ளங்காலில் மஞ்சள் ஆகிறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்படி சிம்டம்ஸ் வரும்போது நீங்கள் இதை இக்னோர் பண்ணாமல் என்னன்னு போய் செக் பண்ணி உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 5 in 1%, அதாவது 5ல் 1%க்கு இந்த காலகட்டத்தில் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. அதை நீங்கள் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாலும் சரி, ஆல்கஹால் கன்சியூம் பண்ணலைனாலும் சரி. இப்போ நீங்கள் ஒபீஸாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது ஒபீஸ் அப்படின்னா நார்மலாக நம்ம இவ்வளோ ஹைட் இருக்கோம் அப்படின்னா இவ்வளோ தான் வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதை விட நான் அதிகமாக இருக்கேன் அப்படிங்கிறப்போ யூ ஆர் மோர் ப்ரோன் டு ஃபேட்டி லிவர். சரிங்களா? ஸோ இப்போ நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ், அதாவது நான் ஆல்கஹால் எடுக்க மாட்டேன், ஆனால் எனக்கு ஃபேட்டி லிவர் வந்துருமா, சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை நான் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த கண்டென்ட்டில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் சாப்பிட வேண்டிய பொருட்களை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்க வேண்டிய பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மெக்னீஷியம் அண்ட் கால்சியம் கண்டென்ட் கூட நீங்கள் ஆலிவ் ஆயில் சேர்த்து எடுக்கும்போது, ஆலிவ் ஆயிலுமே நீங்கள் வெர்ஜின் ஆலிவ் ஆயில்னு சொல்லிட்டு இப்போ கடைகளில் கிடைக்குது. ஸோ அது உங்களோட ஃபேட்டி லிவரை குறைக்கும். ஏன்னா அதில் மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதுனால அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் லிவரில் கொழுப்பு படியறதை தடுக்கும். அண்ட் ஆல்சோ அது ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படிங்கிறதுனால அது கொழுப்பு படியறதை தடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், அது கூட ஆலிவ் ஆயில். ரெண்டாவது பம்கின் சீட், அது கூட அவகாடோ. ஓகேங்களா? பம்கின் சீட் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், பூசணி விதை இப்போ எல்லாருமே வாங்கி வறுத்து சாப்பிடக்கூடிய ஒரு திங் தான். ஸோ அந்த பம்கின் சீட்லேயுமே நான் முன்னாடியே சொன்ன மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அது இருக்கிறதுனால உங்களோட கொழுப்புகளை மெட்டபாலைஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பம்கின் சீடை கன்சியூம் பண்ணலாம். அடுத்து அவகேடோ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய பட்டர் ஃப்ரூட். அந்த பட்டர் ஃப்ரூட்ஸை இப்போ நீங்கள் ரெகுலராக காலையில் ஒரு டயட் எடுக்கிறீங்க, ஒரு வெஜிடபிள் சாலட் எடுக்கிறீங்க, இல்லை ஒரு ஃப்ரூட் சாலட் அப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட கண்டிப்பாக அவகேடோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த ஜிம் ஃபிட்ஸ் இருக்கவங்களாம் அவகேடோவை பற்றி நிறையா தெரிஞ்சு வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அவகேடோவை ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதில் இருக்கிறதுனால அவகேடோவையும் உங்களோட ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயிறு வகைகளில் நீங்கள் என்னென்ன பயிர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காராமணி, கொள்ளு, தட்டாம்பயிறு, இது மூணுமே தாராளமாக நீங்கள் உங்களோட டயட்டில் சேர்த்துக்கலாம். காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ உங்களோட ஸ்நாக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். வேக வச்சு இல்லைன்னா முளைக்கட்டி எப்படினாலும் எடுத்துக்கோங்க. அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது இருக்கிறதுனால அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸையும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், ஃபேட்டி லிவர்னால உங்களுக்கு ஒரு டயபெட்டிஸ் வருது அப்படின்னா அதையும் உங்களுக்கு இந்த
பயிறு வகைகள் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் உங்களோட டயட்டில் வந்துட்டு இந்த பயிறு வகைகள் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஸோ பயிறு வகைகளை நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரும்போது நான் இவ்வளோ தான் சாப்பிடணுமா அவ்வளோதான் சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. டெய்லி வந்து நம்மளுக்கு தேவையான புரோட்டீன் அளவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 20 கிராம். ஸோ அந்த 20 கிராமுக்கு நீங்கள் 100 கிராம்ஸ் ஆஃப் பயிறு எடுத்தீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு பயிறு அப்படிங்கிற விதத்தில் 20 கிராம் புரோட்டீனே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலே வந்து ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்து பயிருக்கு அடுத்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டார்க் சாக்லேட். டார்க் சாக்லேட் வந்து ஏன் எடுக்கலாம்? நார்மலாக நீங்கள் கேட்பீங்க, சாக்லேட்டே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து ஆயில் கண்டென்ட் யூஸ் பண்ணுறாங்க, சுகர் கண்டென்ட் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களே, பட் எப்படி வந்து நீங்கள் டார்க் சாக்லேட் எடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டார்க் சாக்லேட் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக பேக் பின்னாடி பாருங்கள், நோ ஆடட் சுகர்ஸ்ன்னு இருக்கும், மால்டெக்ஸ்ட்ரின் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆஃப் கார்ன் ஸ்டார்ச், வீட் ஸ்டார்ச் அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்கா அப்படிங்கிறத பேக் பின்னாடி செக் பண்ணிவிட்டு அந்த டார்க் சாக்லேட்டை நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டகின் அண்ட் எபிகேட்டகின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்கிறதுனால அது வந்து லிவர் இன்ஃப்ளமேஷனை தடுக்குது. அதே மாதிரி லிவரில் கொழுப்பு படிகிறது தடுக்குது, லிவரோட மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. ஸோ நீங்கள் டார்க் சாக்லேட்டை வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம். அடுத்து டார்க் சாக்லேட் அடுத்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ். ட்ரை ஃப்ரூட்ஸ்லேயே மெயினாக நீங்கள் ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் எடுத்துக்கலாம். ஆல்மண்ட்ஸ் அண்ட் கேஷ்யூஸ் எடுக்கும்போது நீங்கள் கேட்கலாம், எனக்கு கொழுப்பு அதிகமாகுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்மண்ட் அண்ட் கேஷ்யூஸை வந்து ஆல்மண்ட் பொறுத்த வரைக்கும் யூ கேன் டேக் அப் டு 8 ஆல்மண்ட்ஸ். கேஷ்யூஸ் வந்து ஒரு 4 கேஷ்யூஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதை நைட்டே ஊற போட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்சு ஆல்மண்டோட தோல் மட்டும் உரிச்சிட்டு அதை அப்படியே நீங்கள் ஸ்மூதியாக போட்டு குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்படியேவும் கன்சியூம் பண்ணிக்கலாம். அதுலேயுமே வந்துட்டு மோனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதுனால லிவர் இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும், அதே மாதிரி உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வராமல் தடுக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களோட டயட்டில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேட்டி லிவர்லேருந்து நீங்கள் விடுபடலாம். ஸோ ஃபேட்டி லிவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அதை கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3, கிரேட் 4னு சொல்லுவாங்க. செகண்ட் கிரேட் வரைக்கும் இருந்தது அப்படின்னா அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் நம்ம 3rd and 4th கிரேடுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை நம்ம ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிரேட் செகண்ட் கிரேட் இருக்கும்போதே முடிஞ்ச அளவுக்கு மருத்துவரை அணுகுங்க. போயிட்டு அவங்க என்ன மெடிசன் கொடுக்குறாங்க, என்ன மெடிசன் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெடிசனையும் கொடுக்குற டயட்டையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஃபேட்டி லிவர்லேருந்து வெளியில் வாங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்துருச்சு, நான் என்னென்ன எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் டைரி ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாது. டைரி ப்ராடக்ட்ஸ்ன்னு வரும்போது பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எடுக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் மோர் எடுத்துக்கலாம். மோர் அப்படின்னா வெறுமா தயிரை வந்து மிக்சியில் அடித்து வெறும் உப்பு போட்டு எடுக்கிறது பேர் மோர் கிடையாது. நல்லா தயிரை கடிஞ்சு அதில் இருந்து இருக்கிற வெண்ணெயை வெளியில் எடுத்துட்டு அந்த தண்ணியை மட்டும்தான் நீங்கள் குடிக்கணும். அது ரெகுலராக வந்து மதியான டைமில் நீங்கள் மோர் வந்து எடுத்துகிட்டே வரலாம். ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மற்றதெல்லாம் நீங்கள் எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் நார்மலாக பருப்புலாம் சமைக்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 சொட்டு விளக்கெண்ணெய் வந்து அதில் விட்டு வேக வச்சு, நார்மலாக சாம்பார் சமைக்கும் போது கூட 2லேருந்து 3 சொட்டு விளக்கெண்ணெய் விட்டு வேக வச்சு நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். சாம்பார் வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கடலம்பருப்பு, துவரம்பருப்பு அதெல்லாம் யூஸ் பண்ணுறதை விட சிறு பயிரில் வந்து சாம்பார் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கொழுப்பு சேர்றது அப்படிங்கிறது கம்மியாகும். 2வது என்ன சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிராய்லர் சிக்கன். பிராய்லர் சிக்கன் நார்மலாகவே நம்ம உடம்புக்கு கெட்டது தான். நார்மலாகவே நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் வந்து ஃபேட்டி லிவர் 1 and 2 கிரேடில் இருக்கிறவங்களுக்கு மற்ற நான்வெஜ்ஜை கம்பேர் பண்ணும்போது பிராய்லர் சிக்கன் நீங்கள் எடுக்கவே கூடாது. ஸோ அது வந்து எடுக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் என்ன எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சுகர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கிற ஃபுட்ஸ் வந்து எதுவுமே எடுக்கக்கூடாது. நார்மலாக நம்ம சாப்பிட்ற சாக்லேட்டோ இல்லை இந்த மில்க் பிக்கீஸ், பிரிட்டானியா அந்த மாதிரி இருக்கிற நார்மலாக இருக்கிற ஒரு பிஸ்கெட்டோ வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து மில்லட் பிஸ்கெட்ஸ் எடுங்க, சிறுதானியத்தில் செஞ்ச பிஸ்கெட்ஸ் எடுங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமா என்ன எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது. அது வந்து வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, எண்ணெய் யூஸ் பண்ணும்போதே நீங்கள் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ எண்ணெயில் பொரிச்சது, வறுத்தது அப்படின்னு வரும்போது நீங்கள் நார்மலாகவே வந்து ஃப்ரைட் சிக்கன், சில்லி சிக்கன், அதுக்கப்புறமா வந்து கோபி மஞ்சூரியன், மஷ்ரூம் மஞ்சூரியன் இப்படியெல்லாம் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து சாப்பிட்றத நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க.
ஆடட் ஃப்ளேவர்ஸ் இருக்கிற எந்த ஃபுட்டையுமே சாப்பிடாதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாம இருந்தாலே உங்களோட ஃபேட்டி லிவர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும்.